3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரை வச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த அழகான வீட்டை வசதியான 3 BHK வீடாக டியூப்ளெக்ஸ் மாடலில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி முதல்ல ஸ்பேசிஸான பிளானிங், ரெண்டாவது இந்த வீட்டோட அட்ராக்டிவான ஃப்ரண்ட் எலிவேஷன். பிளானிங்னு பார்க்கும்போது இந்த வீட்டில் 2 பெரிய காரை நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வசதியான லிவிங் ஏரியா இருக்குது, டைனிங் செப்பரேட்டாக, கிச்சன் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இது போக இந்த வீட்டில் 3 பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே மாஸ்டர் பெட்ரூம் தான். இது போக இந்த வீட்டில் 4 டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. ஃப்ரண்ட் சைடில் எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு அழகான பால்கனியும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட எக்ஸ்டீரியர் ஒர்க்குன்னு பார்க்கும்போது சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பர்பிள், ஒயிட், கிரே அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான ஹைலைட்டே வீட்டோட ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லாமல் வீட்டோட லெஃப்ட் சைட்லையும் எக்ஸ்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. இந்த வீடியோலேயே இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரை வச்சு 30 அடி அகலமாகவும் 55 அடி நீளமாகவும் உள்ள 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2500 சதுரடியில் வசதியான 3 BHK வீடாக கட்டப்பட்டிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் பர்பிள், ஒயிட், கிரே அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்சர் ஒர்க்காலேயே முழுக்க ஃப்ரண்ட் எலிவேஷனை டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லாமல் வீட்டோட லெஃப்ட் சைட்லையும் இந்த எலிவேஷன் ஒர்க்கை ஃபாலோ பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. என்ட்ரன்ஸில் இங்கே நம்ம பார்க்குற இந்த ஹெவியான மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணதும் இப்போ நம்ம பார்க்குறது 16க்கு 25 அடி அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட வசதியான பார்க்கிங் ஏரியா. 2 பெரிய காரை தாராளமாக அடுத்தடுத்து நிறுத்துற அளவுக்கு இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாலேயே ஜனமொழியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெலையும் வாட்டர் சப்பையும் அமைச்சு சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸையும் பொறுத்திருக்காங்க. வீட்டோட ரைட் சைடில் இங்கே நம்ம பார்க்குற மாதிரியே வீட்டை சுற்றியும் நிறைய செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. வீட்டோட லெஃப்ட் சைடில் இந்த வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம் அமைச்சிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4 காரு இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸையும் வாலுக்கு கிளாஸியான செராமிக் டைல்ஸையும் லே பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் பிரெஞ்ச் டோர் டைப்ல கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. முழுக்க தேக்கு மரத்திலேயே அழகான டிசைனோட ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது வீட்டோட வசதியான லிவிங் ஏரியா. அளவு 16க்கு 20. ஸ்பேசிஸான லிவிங் ஏரியாவை மட்டும் ரெடி பண்ணாமல் லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்காக முக்கியத்துவம் கொடுத்து 3 பேனல் டைப்பில் பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோவை லிவிங் ஏரியாவோட 2 சைடு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் இப்போ நம்ம பார்க்குற மாதிரியே வீடு ஃபுல்லாமே ஹை கிளாஸியான வெட்டிஃபைட்டர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரியான மைல்டான டோன் பெயிண்டிங் ஒர்க்கையும் செஞ்சிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸையும் பொறுத்திருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறது லிவிங் ஏரியாலேயே மேற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கெல்லாமே இங்கே நம்ம பார்க்குற மாதிரியான உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10க்கு 17. பெட்ரூமில் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 பக்கத்தில் பெரிய ஜன்னல்களை கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃப் இருக்குது. இது போக பெரிய RCC லாஃப்ட் இருக்குது. லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியே இங்கேயும் மோனோக்ரோமேட்டிக் லுக்கில் ஒன் சைட் வாலுக்கு மட்டும் அழகான கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கெல்லாமே உட்டன் லுக்கில் PVC டோரை மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5.5க்கு 10. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக ரெடி பண்ணி ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸையும் வாலுக்கு கிளாஸியான செராமிக் டைல்ஸையும் ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியே கொடுத்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் பிராண்டட் சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கறது லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங் அண்ட் கிச்சன். டைனிங்கை ஃப்ரண்ட் சைடில் செப்பரேட்டாகவும் கிச்சனில் அதுக்கு அடுத்து செப்பரேட்டாகவும் கொடுத்துருக்காங்க. இதோட மொத்த அளவு 10க்கு 21. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த டைனிங் ஸ்பேஸில் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 இடத்துல பெரிய ஜன்னல்களை கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃப் இருக்குது. டைனிங் ஏரியாவோட கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷனை பொறுத்திருக்காங்க. டைனிங் ஏரியாவோட ஒன் சைட் வாலுக்கு மட்டும் கான்ட்ராஸ்டான கலரில் பெயிண்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. டைனிங் அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கிச்சன். கிச்சன்லையும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்காக 2 இடத்துல பெரிய ஜன்னல்களை கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் டைனிங் சைடில் சர்விங் ஸ்பேஸோட யூ ஷேப்பில் ஒரு கவுண்டர் டாப்பாக அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப்க்கு கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிங்க்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொறுத்திருக்காங்க. இந்த கிச்சனில் வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு எல் ஷேப்பில் பெரிய RCC லாஃப்ட் அமைச்சிருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ். லிவிங் ஏரியாலே அமைஞ்சிருந்தாலும் ஹிட்டனாக அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேர்கேஸில் வர ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் உட்டன் காம்பினேஷனில் கொடுத்து ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்காகவும் பெரிய பெரிய ஜன்னல்களையும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பெரிய லான்ச். இந்த லாஞ்சில் இருந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய பால்கனி ஸ்பேஸுக்கெல்லாம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ஃப்ளோரிங் ஹை கிளாஸ் என ஃபினிஷிங்கில் வெட்டிஃபை டைல்ஸும் மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க்கையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் முதல்ல நம்ம லாஞ்சோட மேற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூமை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட 2வது பெட்ரூம் 10க்கு 17ங்கிற அளவோட ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லையும் வென்டிலேஷனுக்காக பெரிய பெரிய ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃப் அண்ட் லாஃப்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். அளவு 5K. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வால்க்கும் அழகான பேட்டர்னில் டெயில் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூமை 11க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் 5க்கு 7ங்கிற அளவில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ஃப்ரண்ட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய பால்கனி. ஃப்ரண்ட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய பால்கனிக்கு போகிறக்கு இந்த லாஞ்சில் இருந்து ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய பால்கனி. 25% கவர்டாகவும் 75% ஓப்பனாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பெரிய பெரிய செக்குடு பேட்டர்ன் டைல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் பால்கனி ஏரியாலேயே யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸை வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷனோடையும் பிளான் பண்ணியிருக்காங்க. இது போக ஃப்ரண்ட் லுக்குக்காக டஃப் அண்ட் கிளாஸ் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷனில் பேரபெட் வால் அமைச்சிருக்காங்க. இந்த பால்கனிலேயே வீட்டோட டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸையும் மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. அழகான எலிவேஷன் ஒர்க்கோடையும் ஸ்பேசிஸான பிளானிங்கோடையும் கட்டப்பட்ட இந்த அழகான 3 BHK வீடு கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை இடத்தோட சேர்த்து 85 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்த மாதிரியே இனி ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.